ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மெயின்ஸ் குரூப் மக்களே. சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணணும் அப்படின்னா, குரூப் 1 நீங்கள் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ளே பண்ணும். ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 20 மார்க்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 15 20 மார்க்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க ஆன்சரை இல்லை டேட்டாவையோ இல்லை ரீசன்ட் அந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரில் கோட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆன்சரோட லெவல் குவாலிட்டி வந்து அதிக லெவல் ஆயிரும். ஸோ உங்கள் பேப்பர் ஸ்பெஷலாக இருக்கும் மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதுக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எந்த சிலபஸ் முடிச்சுட்டு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு வேர்ட் போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி பார்க்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய நினச்சிருப்பீங்க, கிடையவே கிடையாது. அவங்க வேணும்னே கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் ரிலேட் பண்ண கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதுவும் எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த 2 விஷயத்துலையும் அப்படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயினான ரோல் ப்ளே பண்ணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான். அதில் இருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டீங்கவே நீ அதில் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டாட்டிக்ஸ் பாயிண்ட் கொஞ்சம் இருக்கும். ஸ்டாட்டிக்ஸில் கொஞ்சம் படிச்சிங்கன்னா நீ கரண்ட் இருக்கிற முக்கால்வாசி டாப்பிக் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே. நம்ம வந்து டாபிக் உள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் எதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து ஹிந்து பேப்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். ஹிந்து பேப்பரும் எடிட்டோரியல்னு ஒரு நடுவில் ஒரு எடிட்டோரியல் பேஜஸ் இருக்கும். ஸோ எடிட்டோரியலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கொஷின் ரிலேட் பண்ணலாம். அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்க இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபார்மாக எடுத்து அதை புரிஞ்சு படித்தோம்னா நம்ம மெயின்ஸ் ரேட்டிங்கில் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். செகண்டு வந்து தமிழ் மீடியம் பசங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எடிட்டோரியல் படிக்கிறதே கிடையாது. ஸோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தினமணியும் வந்து ஒன் ஆஃப் த ஒரு டிஎன்பிசி பசங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற பேப்பரில் முக்கியமான பேப்பர் வந்து தினமணி. அதுவும் நிறைய கண்டென்ட் இருக்கும், நமக்கு தேவையான கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அதுலேயும் மிடில் பேஜ் வந்து சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நான் நீங்கள் வந்து தினமணி படிக்கிறீங்க, அதே மாதிரி தினகரன் வந்து தமிழ் மீடியம் பசங்க நீங்கள் கண்டிப்பாக படிங்க. ஏன்னா நம்ம குரூப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு குரூப் 2வில் வந்து மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி லெவல் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக இதோட லெவல் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு ஈஸியான இருக்கவே இருக்காது. அது டென்சஸ் இருக்குது, கிராமர் எல்லாமே பார்ப்பாங்க. இது நீங்கள் பேப்பர் படித்து இப்போ இருந்தே படித்து பழகுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஓகே. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிச்சிரும். ஸோ இன்றைக்கி டாபிக் ஆக்சுவலி நீங்கள் என்னன்னா செப்டம்பர் 19th கரண்ட் அஃபேர் இது. சரி, ஓகே. இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த டிஜிட்டல் பிரிட்ஜ் டிவைடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வந்து அதை வந்து கிராப் பண்ணணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க, லேப்டாப் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, அதில் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தே கேன் ஈஸிலி அதை அடாப்ட் பண்ணி அவங்க படிச்சுக்குவாங்க. பட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து எந்த வகையான ஆண்ட்ராய்ட் ஃபோனும் இல்லை. அது இந்த ரிமோட் ஏரியா, நம்ம தமிழ்நாட்டை விடுங்க, இந்த நார்த் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் காஷ்மீர்லலாம் இன்னுமே இப்போ தான் ரீசெண்டாக எது கொடுத்துருக்காங்க, 4G கனெக்ஷன் இன்டர்நெட் திருப்பி இப்போ தான் விட்டுருக்காங்க அவங்க கவர்மெண்ட். ஸோ இந்த டிஜிட்டல் டிவைட் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப ஒரு இன்இக்வாலிட்டி க்ரியேட் பண்ணுது, ஒரு டிஸ்கிரிமினேஷனை க்ரியேட் பண்ணுது, அது சில்ட்ரன்ஸ்க்கு நடுவில். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த இன்இக்வாலிட்டி வந்து கிராப் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா மெயினாக 2 விஷயத்த சொல்லுது.
ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டிவைட் எப்படி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 86th அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்த 21st ஏ அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன சொல்லும்னா, 0லேருந்து 6 வயசுக்குள்ள இருக்க எல்லா சில்ட்ரனுக்கும் பேசிக் எஜுகேஷன் அது வந்து கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணும் கவர்மெண்ட்டு. எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கோம். கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு. அது இல்லாமல் அது இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2009 வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட் டு சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், அதாவது RTE ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 0 to 14 இந்த 14 வயசு கீழே இருக்கவங்களுக்கு பேசிக் எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா ஃபீஸ் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டில் வந்து கைட்லைன்ஸ் டு ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் டைம். ஸோ இந்த ஒரு ஸ்கூல் எப்படி இருக்கணும், ஒரு டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 25 ஆக்சுவலி இது வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு நியூஸில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 25 ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு நியூஸ் கிடையாது, இந்தியா கண்ட்ரி நியூஸ்லேயே வந்து நேஷனல் நியூஸ்லேயே வந்துச்சு. 25 ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எல்லா ஸ்கூலும் கிடையாது, சில மைனாரிட்டி ஸ்கூல்லாம் இது எக்ஸம்ஷன். பட் ஈவன் ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் சில ஸ்கூலில் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EWC அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப். அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் குரூப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றுமே கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னால் வந்து அவங்க வந்து மேபி ஒரு லிங்குவிஸ்டிக்காக, அதாவது மொழி வாரியாக இல்லை ஜாகிரபிக்கல் ஏரியா அவங்க இருக்கிற ஏரியா வாரியாக இல்லை அவங்க கேஸ்ட் வாரியாக இது மாதிரி சில மைனாரிட்டி குரூப்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது அவங்க லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மைனாரிட்டி லாங்குவேஜாக இருக்கும். அவங்க இருக்க ஏரியா வந்து டெவலப் ஆகாத ஏரியாவாக இருக்கும். அவங்க கமிட்டி அவங்களோட கேஸ்ட்டும் அப்படிப்பட்டவங்களாம் இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து இந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிஜிட்டல் டிவைட்னால, அதாவது இந்த டிஜிட்டல் இன்இக்வாலிட்டினால என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ஆக்ட் வந்து வயலேட் ஆகுது. ஆர்டிக்கல் 26(1) சரி, இந்த ஆக்டும் சரி, இது வயலேட் ஆகுச்சுன்னா இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இது வந்து வயலண்ட் ஆச்சுன்னா வந்து பேசிக் ரைட்ஸை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது விஷயத்த கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டை. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது அதாவது இன்இக்வாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைட்னால் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்கூலே வந்து லேப்டாப்போ இல்லை பிசியோ இல்லை அதுக்கேற்ற டிவைஸோ மொபைல் ஃபோனோ வந்து ப்ரொவைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான காசு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்லேருந்தே வாங்கிக்கலாம். அது எந்த கீழே வாங்கிக்கலாம்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷன் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கனால இதை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டையே வந்து அதுக்கு என்ன செலவாச்சோ அந்த செலவு வந்து காம்பன்சேட் வாங்கிக்கலாம். அதாவது இந்த ஆக்டில் வந்து செக்ஷன் 12(2)ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ரீகாம்பன்சேஷன் அவங்க செலவு பண்ண அந்த டிஜிட்டல் டிவைஸ்க்காக இல்லை ஏதோ செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கூலில் மேம்படுத்துறதுக்காக இல்லை அந்த குழந்தைங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னா அந்த காம்பன்சேஷனை வந்து கவர்மெண்ட் மூலம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது படிக்கும்போது மெயினாக நம்ம எக்ஸ்ட்ரா 2 விஷயம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2 கேசஸ். ஸோ கேசஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் கேசஸ் வந்து நீங்கள் ஒரு கொஷின் எழுதும்போது ஒரு கேசஸை கோட் பண்ணி எழுதிங்கன்னா உங்கள் கொஷினோட லெவல் வேறு லெவல் ஆகும். என்னென்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வித் அதர்ஸ் அண்டு ஷாம் சுந்தர் கேஸ் வித் அதர்ஸ், இந்த 2 கேஸுமே வந்து இதுக்கு சம்மந்தப்பட்ட கேசஸ் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் போகலாம். ஆக்சுவலி இந்த இது வந்து ஒரு எக்கனாமிக் சம்பந்த ஒரு டாபிக். என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக கொடுத்துருந்தாங்க. அது அது வந்து அதோட டாபிக் பெருசாக நமக்கு தேவை கிடையாது, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. பட் இந்த வேர்டு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து ஒரு நாடு இருக்குது, அதான் கண்ட்ரி ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரி ஏல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது வந்து ப்ராடக்ட் பி, அது கண்ட்ரி பிக்கு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பி என்ன பண்ணுதுன்னா அதே ப்ராடக்ட்டை வந்து லைட்டாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணி இல்லை அதே ப்ராடக்ட்டை வேறு மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ இந்தியா இந்த ப்ராடக்ட்டை யார்ட்டேருந்து வாங்குறாங்கன்னா பிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஆனால் இந்த பி வந்து இந்த ப்ராடக்ட்டை ஏட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி வந்து இந்தியா கூட ஃப்ரீ ட்ரேட் பண்ணுற சில இதுன்னு நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் கண்ட்ரிலாம் இந்தியாவில் ஃப்ரீ ட்ரேட் பண்ணலாம்
அப்படின்னு இந்தியா வந்து ஒரு இது பாலிசிக்கு வச்சுருக்காங்க. அவங்க பண்ணுறதுக்கெலாம் டியூட்டி கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எவ்வளோ வேணால் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பாலிசி இந்தியா மேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த ஏ கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா எடுத்துக்கோங்க, சைனா ப்ராடக்ட்டில் இந்த யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஆனால் சைனா என்ன பண்ணுதுன்னா, இது வந்து பிங்கிற கண்ட்ரி, ஒரு ஏஷியன் கண்ட்ரிகிட்ட கொடுத்துட்டு, பங்களாதேஷ்கிட்ட கொடுத்துட்டு, அந்த கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்கு ஆர்ஜின் பண்ணுது, இந்தியாட்ட வந்து அதை கொடுக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்டேரக்டாக இந்த ஏயோட ப்ராடக்டை வாங்குகிறோம், ஆமாவா? ஆனால் பிங்கிற பேர் வச்சு வாங்குகிறோம். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஆக்சுவலி இதுதான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து இம்போர்ட்டை வந்து இந்தியா வந்து கண்ட்ரோல் இம்போர்ட்டை வந்து இந்தியா வந்து நிறையா மானிட்டர் பண்ணுது, சரியா? சில சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் மானிட்டர் பண்ணுறது. ஆக்சுவலி கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின்னா இந்தியா, இந்த ப்ராடக்டோட கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசட்டுங்கிற ப்ராடக்டோட கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ தான். ஸோ இந்த ஏவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆக்சுவலி இங்கே பீயிங் இது ஃப்ரீ ட்ரேடிங்னால, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து இப்போ ஒரு எமோஷனலாக வந்து சைனா ப்ராடக்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த சைனா என்ன பண்ணால் இன்டெரக்டாக பீயிங்கிட்ட கொடுத்து பி மூலமாக நம்ம விற்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பீட்டை தான் வாங்குகிறோம்னு நினச்சிட்டு இதை கண்டுக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து வாங்கணும்னா ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணால் ஒரு பெர்செப்ஷனை, நம்மளோட பெர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணுது, கன்சியூமர் மைண்டோட பெர்செப்ஷன். நம்ம எந்த கண்ட்ரி, நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு பார்ப்போம், மேட் இன் சைனாவா, மேட் இன் ஜப்பானா அப்படின்னு பார்த்தேன்னு வாங்குகிறோம். ஸோ அதுக்காக வந்து இது டியூட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான், இது பெருசாக கிடையாது, பட் இந்த வேர்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, அதனால தான் இந்த நான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஓகே, நம்ம அடுத்தது போகலாம். ஏன்னா இது சும்மா தான் கொண்டு வந்தேன், இது பெருசாக இந்த டாபிக் ஒன்றும் கிடையாது. பட் என்னென்னா ஆர்எஸ் வந்து, அதாவது ராஜ்யசபா வந்து இந்த ஸ்லாஷ் ஆஃப் சேலரி ஆஃப் எம்பிஸ், அதாவது எம்பியோட சேலரியை வந்து 30% குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து இதை ஆக்டை பாஸ் பண்ணிட்டாங்க. இது ஏன் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சில கிரிட்டிசிசம் பண்ணியிருந்தாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி. என்ன தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல் விஸ்டா, அதாவது பார்லிமெண்ட்டை நியூவாக கட்டுறீங்க, அதுக்கு செலவு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து எங்கள் சேலரி கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப, அது கம்பேர் பண்ணுறது ரொம்ப நெக்லிஜிபிளான காசு தான், அதை ஏன் நீங்கள் கம்மி பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எம்பி லேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தொகுதி மேம்பாட்டு நிதி, ஓகேவா, இந்த எம்பி லேடில் இருக்கிறதையும் வந்து நீங்கள் கிராப் பண்ணுறீங்க, அது தரமாட்டோம் சில வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்னா, நான் எங்கள் தொகுதி வந்து மேம்படாது, ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் வந்து இதுக்கு செலவு பண்ணுறீங்க, ஒரு புது பார்லிமெண்ட் கட்ட செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாத செலவு அது. பட் நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ணிட்டு இதை கிராப் பண்ணுறதுனால தொகுதி மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கோட் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னுமே வந்து நம்ம பார்லிமெண்ட் கட்டி ஒரு 100 வருஷம் தான் இருக்கும். ஸோ இதை வந்து புதுசு பண்ணணும், இல்லை புதுசாக மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் பெருசாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அதே ஃப்ரெஞ்ச் பார்லிமெண்ட் வந்து 16th செஞ்சுரியில் கட்டினு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பார்லிமெண்ட் வந்து 1800 கட்டினு தான். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து 1840 கட்டினு தான். ஸோ இதெல்லாம் கட்டி 150 வருஷம், 170 வருஷம், 200 வருஷம், 400 வருஷம் ஆச்சு. பட் இன்னுமே அதை அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சென்டிமெண்ட்டுக்காக. பட் நம்ம இதை நம்ம வந்து இதை மாற்றுறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து தேவையில்லாத விஷயம், லக்ஸரிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சின்னதாக கொண்டு வந்தேன், இது நல்லா இருந்துச்சு படிக்கும்போது, ஸோ அதான் கொண்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இது நந்தன் கண்ணன். ஸோ ஓகேவா, இது என்னென்னா ஒரு ஜூங்க, ஓகேவா. இதெல்லாம் பெருசாக நீங்கள் படிக்க வேணாம். பட் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் மூலமாக ரொம்ப முக்கியம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புவனேஸ்வரில் இருக்குது, அதாவது ஒடிசாவில் புவனேஸ்வரில் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லாட்டி நமக்கு வந்து இதில் மேட்ச்சில் கேட்பாங்க, நம்ம வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க ஆன்சரை. என்னென்னா இதில் வந்து ஒயிட் டைகரையும் அப்புறமேட்டுக்கு இன்னொன்று வந்து என்னதுன்னா மேலஸ்டிக் டைகர். ஸோ இந்த ஒயிட் டைகரும் மேலஸ்டிக் டைகர் 2 டைகருமே ப்ரீடிங், சரியா, வேர்ல்டில் ப்ரீடிங் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரே ஒரு ஜூ வந்து இது தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேங்குலின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதோட ப்ரீடிங் சென்டரும் இங்கே உலகத்தில் இருக்க ஒரே ஒரு இடம் வந்து இந்த ஜூ மட்டும் தான். ஸோ இது எங்கே இருக்குது? இது வந்து ஒடிசாவில் இருக்குது, புவனேஸ்வரில் இருக்குது, ஓகேவா. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 நிமிஷம் வீடியோ ஆச்சு. ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா அகற்றுவது இளந்தளிர் காப்பு. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தினமணியில் இருக்க ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் வந்து இங்கே ஈஎம்னு ஒன்று கிடையாது, லெட்டுங்க, ஓகேவா. லெட்டு வந்து பாய்சன், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து கன்சியூம் பண்ணுற வாட்டரில் லெட் அதிகமாச்சுன்னா அது பாய்சன் ஆயிரும். அது வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓகே. இது வந்து ஒரு ஆர்டிக்கல் ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இது வந்து டிசீஸ் இப்போ நம்ம பேண்டமிக் டைமில் இருக்கோம். ஒவ்வொரு டிசீஸ் இது மாதிரி விஷயத்த படிச்சே ஆகணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1. அதாவது ஒரு டெசிலிட்டர் ஒரு டெசிலிட்டரில் வந்து 1.4 அவ்வளோதான் இருக்கணுமா கிராம். இவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னா சேஃபாக. இவ்வளோ கிராம் ஆஃப் லெட் இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃபான லெட்டாக. பட் இப்போ இருக்கிற வந்து மோர் தென் 10 கிராம்ஸ் மேலே வந்து ஒரு டெசிலிட்டரில் இருந்து இருக்கான். ஸோ இவ்வளோ இருந்துச்சுன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆபத்து ஏற்படுத்தும் அவங்க லைஃப்பில். அவங்க வந்து வளர்ச்சி இல்லாமல் போகலாம், மூளை வளர்ச்சி இல்லாமல் போகலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதை காக்கிறதுக்காக வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ லெட்டு வந்து எங்கெங்கே அதிகமாக இருக்குது, நம்ம என்ன டெய்லி லைஃப்பில் லெட் அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். லெட் பேட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா லெட் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. லெட் அயன் பேட்ரி ஓகேவா, நம்ம படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பேட்ரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி இந்த 2000 ஸ்டார்டிங்கில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. இந்த 2K அதாவது இந்த மினிமம் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்பிங் கண்ட்ரி எல்லாமே எக்கச்சக்கமான கார் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காரோட ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பயங்கரமான பூம் சந்திச்சதுக்கு நேரம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, லெட் அயன் பேட்டரி தான் காரில் வந்து பேட்டரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா, ஒரு கட்டத்துக்கு மேலே பேட்டரி ரீயூஸ் பண்ணும். ஸோ ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணும். அது ஒழுங்கான ரீயூஸ் பண்ணாத காரணத்தினால அவங்க இந்த பேட்டரி டம்ப் பண்ண இடத்துல லெட் டெபாசிட் அதிகமாகிடும். தென் அது வாட்டரில் கலந்து நம்ம கன்சியூம் பண்ணுற நமக்கே வந்து சேரும். இது மூலமாக குழந்தைங்க வந்து பயங்கரமாக பாதிக்கிறாங்க. இந்த ரீசைக்கிள் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளை வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த ஆர்டிக்கிள் வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இது கூட வந்து நான் ஒரு 5-6 மாதத்துக்குள்ள ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. ஸோ நான் அதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூனிசெஃப்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து லெட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது, அதுவும் சைல்டுஹுட் ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கொண்டு வந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக இருக்கட்டும். இது ஆக்சுவலி இது பழைய நியூஸ் தான். இதை நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பெருசாக எதுலங்க எதுவுமே லெட் ஆசிட் பேட்ரி அதை லெட் ஆசிட் பேட்டரியை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க இருந்துச்சு இதில். ஓகே, இதுதாங்க. இது வந்து இது ஒரு 5 மாதத்துக்கு பழைய நியூஸ் தான். பட் இது வந்து இது பழைய நோட்ஸ் தான். அது கொஞ்சம் ஹேண்டிங் லெத்தாலஜிக்கலாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிறோம்னா தண்ணி. ஸோ இந்த தண்ணி எப்படி ப்ராசஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இது வந்துன்னா டெல்லி வாஸ் மோஸ்ட் அன்சேஃப் டேப் வாட்டர். நம்ம குடிக்கிற தண்ணியிலே நம்ம அன்சேஃபான வாட்டர் எங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி வாட்டர் தான். இதில் டெல்லி மட்டும் கிடையாது, சென்னை இருக்குது, பாம்பே சென்னை இருக்குது, கல்கத்தா இருக்குது. எல்லாமே வந்து நம்ம குடிக்கிற தண்ணியை மோசமான குவாலிட்டியில் தான் குடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், டெல்லி, கல்கத்தா, சென்னை இது எல்லாமே வந்து அந்த பேராமீட்டர்ஸ் மொத்தம் இது 2, இது 3, 4th ரேங்க் ஓகேவா, இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ இது யார் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இவங்க தான் BIS தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு தனியாக ஸ்டாண்டர்ட் நம்பர் இருக்குது. ஏன்னா ISO 10500 ஓகேவா, 2012 வந்து ரைட் பண்ணாங்க. சரி ஓகே, மொத்தம் இதை வந்து ஒரு 9 பேராமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா, போரானு, குளோரைடு, ஃப்ளோரினு, ஆர்டரு, TDS, டோட்டல் ஹார்ட்னஸ்ஸு, டர்பிலிட்டி. ஸோ இந்த 9 விஷயத்தை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம குடிக்கிற வாட்டர் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் முனிசிபாலிட்டிலையோ நம்ம கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு இது லெவலாம் கரெக்டாக இருந்தால் தான் அது குடிக்கிறதுக்கு நமக்கு அனுப்புவாங்க. பட் அதெல்லாம் நடக்குதான்னு தெரில. பட் இதெல்லாம் பண்ணும், ப்ரோட்டோக்காலில் இருக்குது. ஜல் சக்தி சொன்ன ப்ரோட்டோக்காலில் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ரைட்டாக வீடியோ கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் டெஸ்ட்டில் வந்து 3 வகை டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜிக்கல் டெஸ்ட்னால் நீங்கள் வாட்டரில் இருக்க ஃபிசியாலஜி, அதாவது அதில் இருக்க மெட்டல் எவ்வளோ இருக்குது, அதாவது குளோரின் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் கெமிக்கல் டெஸ்ட்டு. ஸோ கெமிக்கல் டெஸ்ட்னால் என்னென்ன கெமிக்கல் சேஞ்ச் ஆகுது, கெமிக்கல்ஸ் என்ன இருக்குது. ஃபிசியாலஜி டெஸ்ட்னால் வாட்டரோட அவுட்டர் லுக் எப்படி இருக்குது, இந்த கலரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. கெமிக்கல் டெஸ்ட்னால் அதோட கெமிக்கல்ஸ் எந்த கண்டென்ட் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வைரலஜி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்னால் ஸோ என்னென்ன வைரஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, பேக்டீரியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. ஸோ எல்லாமே ஒரு ப்ரிஸ்கிரைப் லெவலுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. எக்ஸ் ஆகும்போது அது டாக்ஸிக்காக மாறிடும். ஸோ இது எல்லாமே வந்து படிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 லெவல். ஒன்று வந்து பெர்மிசபிள், மேக்ஸிமம் லெவல். இல்லைன்னா பெர்மிசபிள் லெவல்னால் இவ்வளோ இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் போரன் எடுத்துப்போம். போரன் தான் கொடுத்துருக்காங்க 1 மில்லிகிராம் பர் லிட்டர் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் 0.1 ஓகேவா, 0.1 மில்லி லிட்டர் இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் 0.2 வரைக்கும் இருந்தால்
0.1 வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் 0.2 வரைக்கும் இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து ரேஞ்ச் வந்து 0.1 to 0.2 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ ஓகேவா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி போகும்போது ரொம்ப பிரச்சனை. ஸோ நம்ம பார்த்த பேப்பரில் என்னென்னா இதுதான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த லெட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.4 இது பாருங்கள், இது இருக்குது 1.4 வரைக்கும் இருக்கலாம். 1.4 வரைக்கும் 1.4 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம். ஸோ மில்லிகிராம் பை டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% அதிகமாக இருக்கான். இது ஒரு 12% அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஏடிஎம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது செப்டம்பர் 19th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுப்பாங்க பார்க்குறவங்க எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் வீடியோவில் அப்படின்னா அதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.